உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 2026. அப்படி பயிற்சி ஆகக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அந்த சதய நட்சத்திரத்திலே இருப்பார். கிட்டத்தட்ட 243 நாட்கள். அப்ப அந்த ராகு பகவான் சொந்த நட்சத்திரமான, அதாவது சுவாதி, சதயம், திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுவுடைய சொந்த நட்சத்திரம். இதுல சதய நட்சத்திரத்துல தான் இப்ப பயிற்சி ஆகிறாரு. அப்ப தான் சொந்த நட்சத்திரத்துக்கு அந்த ராகு பகவான் வரும்போது என்ன பலன்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார், இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம ஒரு சிறப்பு பதிவாக இந்த வீடியோ போடுறோம். அப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசி, இப்ப இந்த தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. அப்ப தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது நல்ல பலனை செய்வாரா இல்ல கெடுதலான பலனை செய்வாரா? ஒரு 3ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் இந்த ராகு பகவான் இருந்து தசை நடத்தினாலும் கண்டிப்பாக யோகம். ராகு ஒரு 12 கட்டத்துல 3, 6, 11 இந்த இடத்தில் இருப்பது சுபம். அதே சமயத்துல மற்ற இடத்தில் ராகு பகவான் இருந்து தசை நடத்தினாலும் அது அவ்வளவுக்காக நல்ல பலனை கொடுப்பது இல்லை. இல்ல சுபகிரகங்கள் பார்த்தோ, சுபகிரகங்களின் சேர்க்கை இருந்தோ அந்த தசை நடத்தினா அது கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அப்ப அந்த 3ஆம் இடத்தில் ராகு இருக்கும் போது நல்ல பலனை தான் கொடுப்பார். அப்ப தன்னுடைய முயற்சிகளுக்கு வெற்றி, அது போக தான் ஆசைப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு ஒரு சாதகமான டைம். அது போக இந்த சமயத்துல கற்பனை ஜாஸ்தியா வளரும். அது போக ஆசைகள் ஜாஸ்தியா வளரும், பேராசைகளும் வரும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல தான் இப்ப 1 கொடுத்தா 2 கொடுப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா? 1 லட்ச ரூபா கொடுத்தா 2 லட்ச ரூபா கொடுப்போம், ஒரு கள்ள நோட்டு மாத்துறது. அது போக பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் விற்கிறது. அது போக பாத்தீங்கன்னா பண ஆசைகள், பேராசை, இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆசைகள் வரும். அப்போ கேம்பிளிங் மேல ஆசைகள் வரும். இப்ப எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத இந்த தனுசு ராசிக்காரர் தான் முடிவு பண்ணணும். அப்ப இந்த பீரியட்ல நம்ம தவறான விஷயத்தை நினைத்து தவறான பாதையில போகும்போது கண்டிப்பா மாட்டிக்குவோம். அப்போ தனுசு ராசிக்காரர்கள், அதாவது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள், தெய்வ வழிபாடு இருக்கிறவங்க, தவறான ரூட்ல போறதுக்கு கண்டிப்பாக என்னைக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி தவறான வழியில வரக்கூடிய பணத்தையுமே இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேச்சர் இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அப்ப அது போக பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. இது சூப்பர் இல்லைங்களா? அப்போ இந்த ராகு பாம்பு கிரகம் தன்னுடைய விஷத்தை கக்கிவிட்டு குருவுடைய பார்வையால் தன்னுடைய விஷத்தை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி ஒரு நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறார் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அப்ப இந்த பீரியட்ல தூர பிரயாணம் போவதும் நல்லது. அது போக ஒரு ஸ்டேட்டு டு இன்னொரு ஸ்டேட்டு போறதோ, இல்லை ஒரு நாடு விட்டு ஒரு நாட்டுக்கு போறதோ, வேலைக்கு போனாலும் சரி, டூர் போனாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ராகு 3ஆம் இடத்தில் இருப்பது
நல்ல விஷயம். அதுபோக நட்பால், நண்பர்களால் ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும், அந்த கடனால கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கடனை அடைப்பீர்கள். அந்த அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தொழில் மூலியமாக வரும், நண்பர் மூலியமாக வரும், ஏதாவது உதவிகள் கிடைக்கும், ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்புகளால் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுடைய தலை எழுத்தே மாறப்போகிறது. ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான டைம், ஒரு அருமையான டைம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பீரியட்ல ஏதாவது ரூபத்துல சேர்க்கை, தவறான சேர்க்கையால் சில பாதகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எப்ப இருக்குது அப்படின்னா, ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு மேல அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறாங்க. அப்ப இந்த 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செயற்கை சிநேகிதத்துல கவனமாக இருக்கணும். அதே சமயத்துல வண்டி வாகனத்துல போறது, ஸ்பீடா போறது, இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது போக அடுத்தவங்க கூட கூட்டு சேர்றதோ, அடுத்தவங்களுக்கு ஒரு பணம் வாங்கி கொடுப்பதோ, ஒரு ஜாமீன் போடுவதோ, இதுலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்படி இருக்கும்போது வரக்கூடிய பேராபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அது போக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடம் குருவுடைய வீடு. அந்த 4ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அப்ப சொத்து வாங்கலாம், அடகு வச்ச வீட்டை திருப்பலாம். இது மாதிரியான வாய்ப்புகள் உங்களுடைய ராசிக்கு உருவாகிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி குரு பார்வை பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அப்ப இந்த மாற்றத்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும், உங்களுடைய தகுதி மாறும், உங்களுடைய அந்தஸ்து மாறும். நீங்க நினைச்ச இடத்துக்கு ரீச் ஆயிருவீங்க. அப்ப அந்த சந்தோஷமே போதும் உங்களுக்கும், உங்களுடைய மனைவிக்கும், உங்களுடைய மக்களுக்கும். அப்ப அவங்க எல்லாருமே ஒரு கஷ்டத்திலிருந்து வெளியில அந்த கஷ்டம் தீர்ந்து ஒரு நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ற அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய காலம் கண்டிப்பா உங்களுக்கு வந்தாச்சு. நல்லா இருப்பீங்க. அது போக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ஜாதகம் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, எல்லாம் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப நன்றி. மறுபடியும் நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அனுப்பிச்சு வைங்க. இல்லைன்னா உங்களுடைய குடும்ப ஜோசி இருந்தாலும் பாருங்க. நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.